ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம ஆர்கனைசிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆர்கனைசிங் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஓகே, ஆர்கனைசிங் அப்படிங்கிறதும் மேனேஜ்மெண்ட்டோட ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்போ வரும் அப்படின்னா, பிளானிங்க்கு அப்புறம். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், ஆர்கனைசிங் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆர்கனைசிங் அப்படின்னா என்னென்னா, டாஸ்க்கை அசைன் பண்ணுறது, யாருக்கு என்ன மாதிரி வேலை, யாருக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறத அசைன் பண்ணுறது தான் ஆர்கனைசிங் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எந்த வேலையை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத அசைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்தெந்த மாதிரி வேலையை கொடுக்கணும் அப்படின்னு குரூப்பாக அசைன் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தம் என்னென்ன வேலை, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேலை அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டாக என்னென்ன வேலை அப்படின்னு அசைன் பண்ணி கொடுக்கறது தான் ஆர்கனைசிங். ஸோ அசைன்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யாருக்கு என்னென்ன வேலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாரை எந்த அத்தாரிட்டியில் போடணும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் யார், ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் கீழே டீம் யார், டீம் லீடர் யார், டீமுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் யார், அப்போ யாருக்கு என்னென்ன அத்தாரிட்டி, யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கறது தான் ஆர்கனைசிங். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் என்னென்னு ரெடி பண்ணிவிட்டு எந்தெந்த ஒர்க்கு யாருக்குன்னு கொடுத்துட்டு குரூப்பாக சிமிலர் ஒர்க்கை வந்து ஒன்று சேர்த்து கொடுத்ததுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்ததுக்கப்புறம் அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே சொன்னதுக்கப்புறமா அதுக்கு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணுறது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் தேவை, அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான மெஷின் தேவை, என்ன மாதிரி ரா மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷனோட கோல் அப்படிங்கிறது அச்சீவ் ஆகும். ஸோ ஆர்கனைசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு பிளானிங் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணபடி அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஒர்க் வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ அதோட டெஃபினேஷன்ஸ் தான் இது. கூன்ஸ் அண்ட் ஓடோனல் அப்படிங்கிறவங்க ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா குரூப்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நிறையா ஒர்க் இருக்கும், அது எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணுறது. ஸோ குரூப்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ சொன்னது எல்லாமே தான். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க, பிளான் பண்ணபடி ஆர்கனைஸ் பண்ணணும். என்ன ஆர்கனைஸ் பண்ணணும், என்ன மாதிரியான வேலை இருக்குது, எந்தெந்த வேலையை யாருக்கு அசைன் பண்ணி கொடுக்கலாம், ஒரே மாதிரியான வேலைலாம் என்னென்ன, டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இது எல்லாம் சேர்த்தது தான் குரூப்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் நெசசரி அப்படின்னு என்ன, இந்த எல்லா விஷயமும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் டு அக்கம்ப்ளிஷ் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் பிளான்ஸ்னால் என்ன, முன்னாடியே பிளான் பண்ணபடி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா இந்த ஆர்கனைசிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆர்கனைசிங் மூலயமா தான் த அசைன்மெண்ட் ஆஃப் திஸ் அப்ராப்ரியேட் டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறத ப்ராப்பராக அசைன் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறது, என்னென்ன டாஸ்க் அப்படிங்கிறத ப்ராப்பராக அசைன் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அவரோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கீழே இருக்கிற டீம் கிட்ட வேலையை வந்து வாங்க முடியும். அதுதான் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, டெலிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். அத்தாரிட்டினா இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி வந்துடும். அப்போ அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அவங்களோட டீமை கரெக்டாக டைரக்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க்கை முடிக்க வைக்கிறது தான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அத்தாரிட்டி வந்துருச்சுனாலே அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடச்சிரும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள், இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க டீமுக்கு வந்து கரெக்டான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் டெலிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருமே டீம் ஒர்க்காக கோஆர்டினேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. ஸோ கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோஆர்டினேஷன் கரெக்டாக யார் வச்சுக்கணும்னா அந்தந்த டிபார்ட்மெண்டல் மேனேஜர்ஸ். அப்போ தான் ஆர்கனைசேஷன் கோல் வந்து அச்சீவ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து ஆர்கனைசிங்கோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.